நம்ம வண்டிகள்ல யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல இன்னும் எஃபிஷியன்ட்டா, இன்னும் சுத்தமா மாத்த முடியுமான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம HYO மொபிலிட்டி 5ன்னு ஒரு புது டெக்னாலஜிய பத்தி தான் பார்க்க போறோம். இது கிரீன் ஹைட்ரஜனை வச்சு நாம எனர்ஜிய பார்க்குற பார்வைய மாத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி வாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல எனர்ஜியோட ஃபியூச்சர் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த டெக்னாலஜியோட இதயமேன்னு சொல்லப்படுற PEM ஸ்டாக்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் HYOM5 டிவைஸ் எப்படி நம்ம எரிபொருளை முழுசா எரிய வைக்குதுன்னு பார்த்துட்டு இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அலசலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஆற்றலின் எதிர்காலம். கிளீன் எனர்ஜிக்கான தேடல் எவ்வளவு பெரிய சேலஞ்ச்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு புது கிரீன் ஹைட்ரஜன் டெக்னாலஜி இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நாம டெய்லி யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருட்களை எப்படி இன்னும் சுத்தமா, இன்னும் அதிக பவரோட மாத்துறது? இந்த கேள்விதான் HYO மொபிலிட்டி மாதிரி புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு. இந்த கோட் சொல்ற மாதிரி எனர்ஜியோட ஃபியூச்சர் ரொம்ப தூரத்துல இல்ல. அது இப்பவே கிரீன் ஹைட்ரஜன் மாதிரியான டெக்னாலஜிஸ் மூலமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது, இது ஒரு உறுதியான ஸ்டெப். ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த டெக்னாலஜியோட கோர், அதாவது அதோட மையப்பகுதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போறது சப்மர்ஜ்ட் PEM ஸ்டாக் பத்தி. இது கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். முதல்ல PEM ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முழு விரிவாக்கம் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். தண்ணிக்குள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணி அதை ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிக்கும். இதோட டிசைனு, இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ்னால ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு இதுதான் உலகத்திலே ரொம்ப எஃபிஷியன்ட்டான வழின்னு சொல்றாங்க. இங்க தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த PEM ஸ்டாக்கை தண்ணிக்குள்ளேயே மூழ்கடிச்சு வச்சிடுறாங்க. இதுதான் சப்மர்ஜ்ட் PEM டெக்னாலஜி. இப்படி பண்றதால அந்த சிஸ்டம் எப்பவுமே கூலா, ஸ்டேபிளா இருக்குமா, ஓவர் ஹீட் ஆகாம பாத்துக்கும். இதனால கண்டினியூஸா ஹை குவாலிட்டி HHO கேஸை உருவாக்க முடியுதுன்னு இந்த கம்பெனி சொல்லுது. அப்போ HHO கேஸ் எப்படி உருவாகுது பார்க்கலாம். ஸ்டெப் 1, தண்ணி சிஸ்டம்குள்ள போகுது. ஸ்டெப் 2, தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த PEM ஸ்டாக் ஆக்டிவேட் ஆகுது. ஸ்டெப் 3, அவ்வளோதான், ஹை எஃபிஷியன்சி HHO கேஸ் ஜெனரேட் ஆயிடுது. இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இந்த காம்ப்ளெக்ஸான சயின்ஸை நிஜமாக்குது. இதுவரைக்கும் நாம டெக்னாலஜி பத்தி பார்த்தோம். சரி, இந்த டெக்னாலஜி எப்படி ஒரு நிஜமான ப்ராடக்டா, ஒரு டிவைஸா நம்ம கைக்கு வருதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த ப்ராடக்டோட பேர் தான் HYO மொபிலிட்டி 5, ஷார்ட்டா M5. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஹீரோவே இதுதான். அப்போ இந்த HYO M5 டிவைஸ் அப்படி என்னதான் செய்யுது? இது ஒரு சின்ன கிரீன் HO ஜெனரேட்டர். நம்ம முன்னாடி பார்த்தோமே, அந்த வேர்ல்ட் கிளாஸ் சப்மர்ஜ்ட் PEM டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்க வண்டியோட இன்ஜின்குள்ள ஃபியூவல் எரியறத இம்ப்ரூவ் பண்ணுது. அதோட ஒரே டார்கெட் ஒவ்வொரு சொட்டு ஃபியூவலையும் வேஸ்ட் பண்ணாம முழுசா யூஸ் பண்றதுதான். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? அதாவது இந்த M5 டிவைஸ் எப்படி நம்ம வண்டியோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இதோட முக்கிய வேலையே இதுதாங்க. 5 டிவைஸ் உருவாக்குற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், அதாவது HHO கேஸ், பெட்ரோல் இல்லனா டீசலோட சேர்ந்து அந்த ஃபியூவலை கம்ப்ளீட்டா எரிய வைக்குது. இதனால என்ன நன்மைன்னு அடுத்ததா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். நார்மல் கம்பஷன்ல ஃபியூவல் வேஸ்ட் ஆகுது, புகையும் ரொம்ப மோசமா வருது. ஆனா HHOவோட சேர்ந்து கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும்போது ஃபியூவல் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம முழுசா யூஸ் ஆகுது. வண்டிக்கு பவரும் ஜாஸ்தி, வர்ற புகையும் ரொம்ப கிளீனா இருக்கு. இதுதான் இதோட மேட்டர். இது வெறும் ஒரு டிவைஸோட முடியற கதை இல்ல. இந்த டெக்னாலஜியோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசு, இதோட ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, சப்மர்ஜ்ட் PEM டெக்னாலஜில அவங்க தான் இண்டஸ்ட்ரி லீடர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெக்னாலஜியை சின்னதா நம்ம கார்ல பொறுத்துறதுல இருந்து பெரிய பெரிய ஃபேக்டரியில இருக்கிற பாய்லர் வரைக்கும் எங்க வேணா யூஸ் பண்ணலாமா? அதாவது இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஃபியூயலை முழுசா எரிய வைக்கிறதுங்கிறது வெறும் வண்டி புகையை குறைக்கிறது மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. விவசாயம், பவர் ஜெனரேஷன், ஷிப்பிங்னு எனர்ஜி தேவைப்படுற ஒவ்வொரு இடத்துலயும் இது என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இதோட சாத்தியங்கள் நிஜமாவே நம்ம கற்பனைக்கு